ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் தினசரி காலையில் எழுந்துவிட்டு நம்மளுக்கான வேலையை நாம் தினசரி செய்ய தொடங்கி விடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாம் காலை நேரத்தில் எழுந்து விட்டவுடனே நாம் எழுந்தவுடனே என்ன நினைப்போம், இன்னைக்கு இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும், இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய பிளானு, இன்னைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போய் சுற்றணும், அங்கே போய் சுற்றணும், இந்த வேலையெல்லாம் திட்டமிட்டபடி முடித்து விட வேண்டும், வீட்டை அலசிவிட வேண்டும். இது அனைவருக்குமே ஒரு விதமான ஒரு கவலைகளான தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அப்படி என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் எழுந்தவுடனே இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தொட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களது வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையிலும் சரி, அன்றைய நாளும் சரி, அன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்ன ஒரு பொருள் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு மகா பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும், அவரை பற்றிய மகிமையிலும், அவர் கூறிய அனைத்து விதமான ஸ்லோகங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது முதலாவதாக நீங்கள் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். எழுந்தவுடனே கண்ணை திறந்து கொண்டு அங்கே எந்திரிச்சு செல்வது, இங்கே எந்திரிச்சு செல்வது, தண்ணீர் குடிப்பது போன்ற செயல்களெல்லாம் செய்யாமல் எழுந்தவுடனேயே கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு இரவு தூங்குவதற்கு முன்பாகவோ அல்லது காலை நேரத்திலோ உங்களுக்கு எந்த இடத்தில் இந்த ஒரு பொருளை வைத்தீர்கள் என்றால் அதை எடுப்பதற்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வைத்து விடுங்கள். அது என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால், ஒரு மூட்டையில் கல்லுப்பு இருக்கிறது அல்லவா, அந்த கல்லுப்பை ஒரு மூட்டை போல் மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்லுப்பை சிவப்பு துணியில் வைத்து கட்டி வைத்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இரவு தூங்கும் பொழுதற்கு கூட உங்களுக்கு அருகிலோ அல்லது பக்கத்திலோ எங்கேயாவது ஒரு இடத்தில் அந்த கல்லுப்பை ஒரு மூட்டை போல் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு பிறகு நீங்கள் தூங்கி விடுங்கள். தூங்கிவிட்டு நீங்கள் காலையில் எழுந்ததும் அந்த கல்லுப்பை உங்களது உள்ளங்கையை வைத்தோ அல்லது உங்களது கைகளை வைத்து நன்றாக தொட்டுக்கொள்ளுங்கள். தொட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன கவலைகளாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது தீர்வதற்கு நீங்கள் இப்படி கூற வேண்டும். அது தீர்வதற்கு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், எழுந்த உடனேயே அந்த கல்லுப்பு இருக்கிறது அல்லவா, அந்த மூட்டையில் உள்ள அந்த கல்லுப்பை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு அந்த கல்லுப்பை உங்களது கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் முழு மனதுடன் நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக உங்களுக்கு எந்த ஒரு வேலை சிறப்பாக முடியுமோ அதை நினைத்து கொண்டு அந்த கல்லுப்பை தொட்டு கொண்டே நீங்கள் அதை நினைக்க வேண்டும். இப்படி நீங்கள் அந்த கல்லுப்பை தொட்டு கொண்டே செய்வதனால் கல்லுப்பினால் மிகப்பெரிய நன்மையானது உங்களுக்கு நடக்கும். அதாவது கல்லுப்பின் பெருமையை பற்றி கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம். கல்லுப்பு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கும், நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை தீர்க்கும் என கல்லுப்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி கல்லுப்பை நினைத்தது நடப்பதற்கும் இந்த கல்லுப்பை பயன்படுத்துவார்கள். எனவே நீங்களும் இந்த கல்லுப்பை உங்களது வீட்டில் வைத்து பயன்படுத்தி வாருங்கள். இரவு தூங்கும் பொழுதோ அல்லது காலையில் எழுந்தவுடனோ எங்கேயாவது சன்னலோ அல்லது ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அங்கே இந்த கல்லுப்பை வைத்துக் கொள்ளுங்கள். தலையணிக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டாம். அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதற்கப்புறமாக இந்த கல்லுப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவருமே கேட்டுக்கொண்டுதான் இருப்பீர்கள். இந்த கல்லுப்பை நீங்கள் குறைந்தது ஒரு 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் வரை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது ஒரு மூட்டையில் உள்ள கல்லுப்பை, ஒரு மூட்டையில்னா ஒரு கை உள்ளங்கை அளவுக்கு வரும் அல்லவா, அந்த கல்லுப்பை ஒரு மூட்டை போல போட்டு கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்லுப்பை நீங்கள் 3 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை அந்த கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கப்புறமாக அந்த கல்லுப்பை உங்களது பாத்ரூமில் வைத்து நீங்கள் அந்த கல்லுப்பை கரைத்து விடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் சமையலுக்கும் அந்த கல்லுப்பை சேர்த்து கொள்வதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த கல்லுப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், அதாவது உங்களது வீட்டிற்கு அருகில் ஏதாவது ஏரி குளங்களோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் என ஏதாவது இடங்கள் இருந்திருந்தால் அந்த இடத்திற்கு சென்று இந்த கல்லுப்பை நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் உங்களது வீட்டை பார்த்து நீங்கள் நடந்து விடுங்கள். வீட்டிற்குள்ளே செல்வதற்கு முன்பாக கால் கைகளை நன்றாக கழுவி விட்டு செல்லுங்கள்.
இதே போன்று நீங்கள் தொடர்ச்சியாக காலை எழுந்தவுடனே இதை போன்று சில செயல்களை செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றமானது உங்களது வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள்